அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது உரையாடல் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியது. அதாவது, நம் வீட்டு வாசலுக்கு வரும் விருந்தினர்களை, குறிப்பாக உதவி கேட்டு வருபவர்களை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பது பற்றி. இஸ்லாம் இந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நாம் அறியாமலே செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், வீட்டு வாசலுக்கு வரும் ஒரு யாசகரை, அதாவது பிச்சைக்காரரை, எந்தவித கருணையுமின்றி வெறுங்கையுடன் திருப்பி அனுப்புவதுதான். அத்தகைய ஒரு செயல் நம் வாழ்க்கையில், நம் வீட்டில் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று நாம் சிந்திக்கலாம். இங்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை வழங்குகிறார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஒருவர் இவ்வாறு திருப்பி அனுப்பினால், அதாவது ஒரு யாசகரை வெறுமனே திருப்பி அனுப்பினால், 7 நாட்களுக்கு ரஹ்மத்தின் மலக்குகள், அருளின் வானவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள், அதன் சுற்றுப்புறத்தை கூட கடந்து செல்ல மாட்டார்கள். இது எவ்வளவு கடுமையான விஷயம்! ரஹ்மத், அதாவது அல்லாஹுவின் கருணை, அருள், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. அந்த ரஹ்மத் நம் வீட்டிற்குள் வருவதற்கான கதவு அடைக்கப்படும் ஒரு நிலை. வெறுமனே ஒருவரை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பியதின் விளைவாக 7 நாட்களுக்கு நம் வீட்டிற்குள் ரஹ்மத்தின் மலக்குகள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தைகள் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும். ரஹ்மத்தின் மலக்குகள் ஒரு வீட்டிற்குள் நுழையவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த வீட்டிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கருணையும் பரக்கத்தும் செழிப்பும் 7 நாட்களுக்கு விலகி நிற்கிறது. பரக்கத், அதாவது செழிப்பு, நம் உணவு, செல்வம், ஆரோக்கியம், நம் குழந்தைகளின் விஷயங்கள் என அனைத்திற்கும் அத்தியாவசியமானது. அந்த பரக்கத் இல்லாமல் போகிறது. நம் பிரார்த்தனைகளுக்கு கூட பதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைகின்றன. வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மையமாக இருப்பதற்கான புனிதத்தன்மை இழக்கப்படுகிறது. இது ஒரு சிறிய இழப்பு அல்ல, மாறாக ஒரு வார காலம் நீடிக்கும் ஒரு பெரிய ஆன்மீக ஆபத்தாகும். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், ஒரு யாசகர் நம் வாசலுக்கு வரும்போது அவரால் பொருளாதார ரீதியாக உதவ முடியாவிட்டாலும் கடுமையாக பேசி திருப்பி அனுப்பக்கூடாது. பணம் கொடுக்க இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? குறைந்தபட்சம் ஒரு நல்ல வார்த்தையாவது சொல்லுங்கள். இப்போது என்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை, மன்னிக்கவும் என்று மென்மையாக சொல்லுங்கள். அல்லது உங்கள் கஷ்டங்கள் நீங்க அல்லாஹுவிடம் நான் துஆ, அதாவது பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி அவருக்காக ஒரு துஆ செய்யுங்கள். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு சதகாதான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், ஒரு நல்ல வார்த்தை சொல்வது ஒரு சதகா ஆகும். எனவே ஒரு யாசகரை வெறுமனே திருப்பி அனுப்பும்போது குறைந்தபட்சம் ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்லாமல், ஒரு துஆ கூட செய்யாமல் திருப்பி அனுப்பும்போது நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம். அந்த நபருக்கு நம்முடைய பொருளாதார உதவி தேவையில்லாமல் இருக்கலாம். அது அல்லாஹ்வின் சோதனையாக இருக்கலாம். நம்முடைய கருணையை வெளிப்படுத்த அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எத்தனை பாடங்களை கொடுத்துள்ளார்! ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, யாராவது ஒருவரின் ஒரு துன்பத்தை நீக்கினால் அல்லாஹ் அவருக்கு மறுமை நாளில் ஒரு துன்பத்தை நீக்குவான். இங்கு உதவி கேட்டு வரும் ஒரு மனிதரை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்புவது இந்த நன்மையின் கதவை நாமே அடைத்து விடுவதற்கு சமம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், ஒருவர் நம் வீட்டிற்கு உதவி கேட்டு வரும்போது அது அல்லாஹ் நமக்கு வழங்கும் ஒரு வாய்ப்பாகும். நம்முடைய செல்வம் அல்லாஹுவுக்கு சொந்தமானது. அதிலிருந்து ஒரு பகுதியை கஷ்டப்படுபவர்களுக்கு வழங்கும் ஒரு வாய்ப்பு. அதை நாம் நிராகரிக்கும் போது நாம் அல்லாஹுவின் கருணையையே நிராகரிக்கிறோம். நம் முன்னோர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் யாசகர்களை எவ்வளவு மரியாதையுடன் வரவேற்றார்கள். அவர்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லாவிட்டாலும் அவர்களுடன் பேசவும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யவும் அவர்கள் தயங்கவில்லை. அது அந்த வீட்டிற்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் வருவதற்கான கதவை திறந்து வைத்தது. ஆகவே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வழங்கிய இந்த எச்சரிக்கை நம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு யாசகரை வெறுமனே திருப்பி அனுப்பினால் 7 நாட்கள் ரஹ்மத்தின் மலக்குகள் அந்த வீட்டில் பிரவேசிக்க மாட்டார்கள். இந்த ஒரு வார காலம் நம் வீட்டிலிருந்து அருள் விலகி செல்லாமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய புன்னகை, ஒரு துஆ, இவை எதுவும் நம்மிடமிருந்து இழக்கப்படாத விஷயங்கள். இனி ஒருவர் நம் வீட்டு வாசலுக்கு வரும்போது நமக்கு பொருளாதார ரீதியாக உதவ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் மென்மையாக பேசுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த நபரை வெறுங்கையுடன் மனம் புண்படும்படி திருப்பி அனுப்பாமல் இருங்கள். அந்த ஒரு நல்ல பழக்கம் நம் வாழ்க்கையில் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வீடுகளையும் வாழ்க்கையையும் ரஹ்மத்தாலும் பரக்கத்தாலும் ஆசீர்வதிப்பானாக. கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ நமக்கு நல்ல மனதை வழங்குவானாக. நம்மை நன்மையின் பாதையில் உறுதியாக நிலைநிறுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.